வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு கருப்பு கவுனி ஒரு புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு மில்க் ஷேக் ஸ்மூத்தி மாதிரி ஒன்று பண்ணுறோம். பனானா எல்லா நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி. இந்த கருப்பு கவுனி அரிசி சரசுகிட்ட தான் வாங்கினேன். இது எப்படி பிசைஞ்சு எப்படி ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடும், இல்லைன்னா லென்த்தியாக போயிடும் நமக்கு வீடியோ. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ மாவை பிரிச்சிங்க, ஒரு கப்பில் போட்டிருக்கேன் உங்களுக்கு நமக்கு மெஷர்மெண்ட்டுக்காக. இந்த ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி, அந்த பிட்டு மாவு, தேங்காய், நாட்டு சர்க்கரை, வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் வெரி ஹெல்தி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மாவு இந்த மாதிரி மணலாக பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். இப்படி உதிரியாக பிசைஞ்சி வச்சுக்கோம். இதை லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதை ஒரு ஸ்டீமரில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு இந்த கருப்பு கவுனி புட்டு ரெடி ஆயிடும். நம்ம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி இதுதான் பண்ணுறோம். இதை ஆவியில் வேக இந்த மாதிரி தான் பதம். எப்படின்னா இப்படி பிசைய வரணும், இந்த மாதிரி உருட்டை வரணும், அதுதான் பதம். இதை மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி மணலாக உதுத்து விட்டுக்கோங்க. இதை ஒரு ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், உங்களுக்கு பிட்டு ரெடி ஆகிடும். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டீமரில் நல்ல வெந்நீர் கொதித்ததுக்கப்புறம் இந்த ஒரு நல்ல பழைய துணியில் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி போட்டு விடுங்க. இது 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி இருக்குதா? இதை தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த தண்ணி கொதித்த உடனே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா விதின் 10 நிமிஷம்தான் உங்களுக்கு வெந்துடும். அவ்வளோதாங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் எப்படி கலக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது அவ்வளோதாங்க, எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஆவி பறக்க பிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப கொதிக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கலந்துடலாம். இப்போ ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் பிட்டு செஞ்சுருக்கோம். அந்த பிட்டுக்கு பக்கத்தில் அந்த பிட்டு மட்டும் பத்தாது பார்த்தீங்களா? அதனால் நான் ஒருத்தங்களுக்குள்ளே தான் நான் காமிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் செவ்வாழையில் அரைப்பழம் தான் போட போகிறேன். இந்த ஒரு குட்டி கிளாஸில் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேன், 5 பாதாம், 5 முந்திரி, ஒரு 10 கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். இதோட பேரிச்சம்பழம் நான் ஊற வைக்கல, ஏன்னாவே இந்த நம்மக்கிட்ட இருக்க டேட் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக. அதனால் ஊற வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்படியே நம்ம மிக்சியில் போட்டு இது ஒரு 3 போட்டுக்கலாங்க ஒருத்தங்களுக்கு. அந்த மாதிரி 3 போட்டுட்டு நான் மிக்சியில் போட்டு அடித்து ஸ்மூத்தின்னு சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க.
இதையும் அந்த பிட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இன்றைக்கும் வந்து காலையில் டிஃபனுக்கு நீங்கள் இட்லி தோசை அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், இந்த மாதிரி பழகுங்க. இதோட வந்து நான் ஒரு வெயிட் லாஸ் இப்போ இருக்கிறேன். வெயிட் லாஸோட ட்ரிங்க் வந்து ஒரு அக்கா தான் அந்த பவுட்ரு தர்றாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த கமெண்ட்டில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இப்போ வந்து 5 kg வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு இது எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வாழைப்பழம் ஒரு பாதி போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டால் ரொம்ப ஹெவி ஆகிடும், அதனால தான். அவ்வளோதான் வாழைப்பழம். பெரிச்சம்பழத்தை அந்த சீடை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போட்டுடலாம். ஒரு 3 போடுங்க. ஒருத்தங்களுக்கு வந்து 3 போதும், ரொம்பையும் வேண்டாம். ஒரு 3 போதும். பாதாம் மட்டும் உரிக்கணுங்க. மித்தது எல்லாமே முந்திரியெல்லாம் நம்ம அப்படியே போட்டுடலாம். ஒரு 5 முந்திரி அப்படி போட்டுடலாம். கிஸ்மிஸ் அப்படி போட்டுடலாம். பாதாம் மட்டும் உரித்து போட்டுக்கலாம். அதோட இந்த கப்பில் இருக்க பாலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேனையும் நீங்கள் தாராளமாக ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். அந்த தேனையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாதாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 5 பாதாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தி மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை குடித்து பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பர் நல்லாயிருக்கும். அங்கங்கே வந்து பாதாம் எல்லாம் வந்து சும்மா ரொம்பையும் பொடி ஆகலை, அங்கங்கே பல்லுக்கு பதமாக கிடைக்கும். இது வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து புட்டுக்கு எல்லாமே கலந்துடலாம். இந்த 1 கப்பு தேங்காய் அப்படி போடுங்க. இந்த நாட்டு சர்க்கரை ஒரு பாதி போட்டுக்கலாம், பார்த்து போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போடுறோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி. அவ்வளோதாங்க. இதை கலந்து விட்டுடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதை விட ஹெல்த்தியாக எப்படிங்க சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக வந்திருக்கு. இன்னும் நம்ம நல்லா ஊற்றி விடணும், சூடாக இருக்குது. அதனால் பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுது பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுங்க. எப்பயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம நிறைய நேரம் நைட்டில் இருக்கிறதுனால அந்த பிரேக் பண்ணுறது தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் வந்து காலையில் சாப்பிடாமல் இருக்காதீங்க. 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. 9 மணிக்குள்ளேயும் சாப்பிட்லாம், ஆனால் 8 மணிக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 9 to 11 நமக்கு ரெஸ்ட்டு விடணும். இது இவ்வளோதாங்க. இதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கருப்பு கவுனி புட்டு வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அருமை, சூப்பராக இருக்குது. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே அந்த அக்கா வந்து வீட்லேயே தான் செய்கிறாங்க, ஹோம்மேடாக. பட்டை, ஏலக்காய்,
வேறு ஏதோ போடுறாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க, போடுறாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி நீங்களும் குடிச்சு பாருங்கள். நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. எதுக்கு நான் பிட்டில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் போடலைன்னா, இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெயிட் லாஸ் இதில் வேறு இருக்கோம். அதனால் வந்து நெய்யையும் கட் பண்ணிட்டேன், முந்திரியும் கட் பண்ணிட்டேன். இந்த ஸ்மூத்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு. நம்ம எதுவும் நாட்டு சக்கரை எதுவும் போடலை. ஆனால் அந்த பனானாவில் உள்ளது, அந்த டேட்ஸில் எல்லாமே வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், குடிச்சு பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது எந்த குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, எல்லாருமே நல்லா இருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எடுத்துட்டோம்னா எதுக்கு இந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வேறு எந்த நோயும் வராதுங்க. காலையில் ஒரு 8:30, மத்தியானம் ஒரு 1 மணி, நைட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எந்த எதுக்குமே நம்ம ஹாஸ்பிட்டலே போக தேவையில்லைங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.